ஜெய் ஸ்ரீராம். திருப்பாவை 3. தமிழில். சிறுமியரே, நம் பரந்தாமன் வாமன அவதாரத்தில் 3 அடிகளால் விண்ணையும் மண்ணையும் அளந்து தன்னுடையதாக்கிக் கொண்ட உத்தமன் அவனது சிறப்பைக் குறித்துப் பாடி நம் பாவைக்கு மலர்கள் சாத்தி வழிபடுவதற்கு முன் நீராடச் செல்வோம். இந்த விரதமிருந்தால் உலகம் முழுவதும் மாதம் மும்முறை மழை பெய்து தண்ணீர் இல்லாத குறையைப் போக்கும். மழை காரணமாக வயல்களில் செந்நெல் செழித்து வளரும். மீன்கள் வயலுக்குள் பாய்ந்தோடி மகிழும். குவளை மலர்களின் புல்களிடையே வண்டுகள் தேன் குடிக்க வந்து கிறங்கிக் கிடக்கும். வள்ளல் போன்ற பசுக்கள் பாலை நிரம்பித் தரும் என்று வற்றாத செல்வத்தை இந்த விரதம் தரும். திருப்பாவை என்றாலே கிருஷ்ண அவதாரம் குறித்துப் பாடப்படுவதுதான். அதிலே முதல் 10, அடுத்த 10, அதற்கடுத்த 10 என 3 பிரிவாக்கி அதற்குள் ஒரு பாடலில் வாமன அவதாரத்தைப் பாடுகிறாள் ஆண்டாள். திருமாலின் பாதம் பட்டால் மோட்சம் நிச்சயம். அதனால் அதை உத்தம அவதாரம் என்று வேறு போற்றுகிறாள். பகவானை வணங்கினால் எல்லா வளமும் சித்திக்கும் என்பது ஆண்டாளின் அனுகிரகமாக இருக்கிறது. இந்தப் பாடல் திருக்கோவிலூர், விழுப்புரம் மாவட்டம் உலகளந்த பெருமாளைக் குறித்துப் பாடப்படுவது. நன்றி.